நீலாம்பரி ஸ்வீட் எடு கொண்டாடு. இந்த ஸ்வீட் மாதிரி எங்க வாழ்க்கைய ஸ்வீட் ஆரம்பிக்க போகுது. இந்த நாத்தம் பிடிச்ச நாத்து ஒளிஞ்சிட்ட ஒரு ஐடியா. நீ நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும். இப்படி காலுக்கு மேல காலை போட்டுட்டு இப்படியே காலை ஆட்டிக்கிட்டு இப்படியே குண்டு குண்டு குலாப் ஜாமுன ஒன்னொன்னா வாயில போட்டு நல்லா சவச்சு டேஸ்ட் பார்த்து அப்படி நக்கி நக்கி தின்னா எப்படி இருக்கும்? போனவா ஒரே பாக்குதான். அவ இனி திரும்பி வருவா? வரமாட்டா. அவ வரமாட்டா, வரவே மாட்டா. அத கொண்டாடுறதுக்கு தான் இந்த குலாப் ஜாம். நீலுக்குட்டி அத்தான் வாங்க தான். என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியலையாக்கோ? என்ன கண்ணவஞ்சி பையா இருக்கியே? அத்தான் நம்ம டிவில பாத்துருக்கோம்ல, எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் நம்ம ஸ்வீட் எடு கொண்டாடணும். இப்போ உனக்கு என்ன நல்ல நடந்திருக்கு? என்ன அப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்க அத்தான்? வேற இந்த நேரத்துல அத்தான் போத்தாங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் என்னைக்குமே அனுபவிச்சதில்ல. இன்னைக்குதான் அப்படி ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு வந்திருக்கு. அதனாலதான் ஸ்வீட் எடு கொண்டாடிட்டே இருக்கேன். இனி ஒன்னொன்னா ஸ்வீட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓகேவா? என்ன இப்படி பாத்துட்டே இருக்கீங்க? எடுத்து ஒன்னொன்னா லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு சவச்சு அப்படி முழுங்குங்க. எல்லாமே ஒரிஜினல் நெய்ல செய்ததாக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அடி பக்க தூளா இருக்கும். அது இருக்கட்டும் அத்தான், எதுக்கு இப்படி நீலுக்குட்டின்னு உசுர விட்டுட்டு ஓடி வந்தீங்க? நீலுக்குட்டி, உன் சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கு. என் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவ எவ அவ? நீலுக்குட்டி வேற யாரு? சின்ன பொண்ணு ராதிகா செல்லத்தாயி. என்ன காமெடியோ? போ நீலுக்குட்டி, உனக்கு அவங்கள கண்டா பயம் இல்லையோ? யார் வேணா வரட்டும், என் சந்தோஷத்துக்கு யாராலையும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த நீலாம்பரியோட சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க எந்த கொம்பனாலும் முடியாது. அடியே நீலாம்பரி, வீட்டுக்குள்ளேயா இருக்க? வெளியே வாட்டி. யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? பாருங்க, நல்லா இருப்பீங்க. என் பேக்க தந்துருங்க. எங்களோட பேக் உங்ககிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ரெண்டு பேர் பேக் தான் மாறிட்டு நினைக்கேன். உங்க பேக்க நான் தந்துட்டு எங்களோட பேக் தந்துருங்க. ஓ, அவரா நீங்க? எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா ஃபோன் எடுத்ததுக்கு தேவயானின் பேர் சொல்லி இருக்கீங்க. பாருங்க, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ட்ரெஸ் இல்லாம ஒரே ட்ரெஸ்ஸோட ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான் என்னனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்க போன் நம்பரை ஒரு ஆள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி போன் போட்டேன். ப்ளீஸ் எங்கள பேக்க தந்துருங்க. பேக் இருக்கட்டும். அப்போ நீங்க எங்க அப்பா கிட்ட லேடிஸ் வாய்ஸ்லயே பேசுனீங்க. உங்க போன் நம்பர்னோட நீங்க தான் போன் எடுப்பீங்கன்னு நினைச்சு தைரியமா போட்டேன். கடைசியில பார்த்தா உங்க அப்பான்னு சொன்னாங்க. அந்த அளவுதான் பயந்துகிட்டு, சரி உங்க ஃப்ரெண்டுனா உங்க அப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டாங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதனாலதான் லேடிஸ் குரல்ல உங்க கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேர் தேவயானின்னு சொன்னேன். என் பேர் தேவாவா, அதை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. சாரி, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் நல்ல மனசுல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தானே லேடிஸ் வாய்ஸ்ல பேசி நம்மள காப்பாத்தினாரு. இல்லன்னா அப்பா கிட்ட ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசியிருந்தா அப்பா யாரு என்னன்னு கேட்பாங்க. இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? என்னோட பேக் மாதிரி இன்னொரு பேக் என்கிட்ட வந்துட்டு, அப்போ உங்களோட பேக்கா தான் இருக்கும். அதை வந்து வாங்கிட்டு போங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கே நான் வந்து வாங்கிக்கிடுதேன். நீங்களாம் ஒண்ணு எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஏம்மா, உன் ஃப்ரெண்டு தேவயானி என்ன அழகா அன்பா என்கிட்ட பேசிச்சு தெரியுமா? நீ இப்படி கோவத்துல போன்ல பேசிட்டு இருக்க, அது நல்லவமா இருக்கு. அது வந்துப்பா என்ன வந்து போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஐயோ, உங்க அப்பா வந்துட்டாங்க போல இருக்க. ரெண்டு பேர் பேசுறதும் கேக்குது. ஏம்மா, அந்த பிள்ளை வாரேன் நம்ம வீட்டுக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு. நீ அந்த பிள்ளைய வராண்டான்னு சொல்லுத. நல்லவமா இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அதுவும் நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வாங்க வாங்கன்னு தான் நம்ம சொல்லி அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புவோம். அப்படிப்பட்ட நீ இப்படி வராண்டான்னு சொல்லலாமா? மூஞ்சில அடிச்சாப்ல. உங்க ஃப்ரெண்டுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதெல்லாம் படிக்கும் போது அதோட புட்டு போச்சு. படிப்பு முடிஞ்சாச்சு. இப்ப நல்ல ஃப்ரெண்டாட்டு எல்லாரும் இருந்துக்கணும். சரியா? போனை கொண்டவா நான் கூப்பிடுதேன் நம்ம வீட்டுக்கு. அட கொண்டா, உன் ஃப்ரெண்டு என் பிள்ளை மாதிரிதான். கொண்டா. ஐயோ, நான் செத்தேன். எம்மா தேவா, நல்லா இருக்கியம்மா? என்னப்பா தேவான்னு சொல்றீங்க? ஆமாமா, உனக்கு தெரியாதுல்ல. நீ வெளியே நின்னுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன் எடுத்து என் பேர் தேவா, முழு பேர் தேவயானி, சுருக்கிதான் தேவான்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதனாலதான் நானும் சுருக்கி தேவான்னு கூப்பிடுறேன். நல்லா இருக்குல்ல தேவா? இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல எங்க அப்பா. எம்மா தேவா, நல்லா இருக்கியம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள். என் மவன் நல்ல குணம் தான். இருந்தாலும் சின்னதா கொஞ்சம் கோவம் அவளுக்கு கொஞ்சம் வரதான் செய்யும். கோவம் இருக்க இடத்துலதான் குணமும் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான். நல்ல குணம், தங்கமான குணம் என் பிள்ளை. ஆமா அங்கிள், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எம்மா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தா விட்டு தீத்துருங்க. இப்பதான் படிச்சு முடிச்சாச்சுல, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கடைசி வரைக்கும். அப்பா என்னென்ன சொல்றாங்க பாரு, அவ எதுவும் வரண்டான்னு சொல்லியிருந்தானா மன்னிச்சிருமா. அப்படிலாம் நினைச்சு விடாதுன்னு. இது உங்க வீடு மாதிரி, எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போலாம். நீ
பாருமா தேவா, நாளைக்கே வந்துடுறேன்னா எங்க வீட்டுக்கு நாட்டுக்கோழி எடுத்து உனக்கு குழம்பு வச்சு நானே என் கையால பரமாறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீனும் என் பிள்ளை மாதிரி தானே, நாளைக்கு வந்துடுறேனமா சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு. வீடு தெரியுமா? எப்பா சும்மா இருங்கப்பா. நம்ம வீடு நார்வேலு கீழே தெரு 11 நம்பர் வீடு. இந்த லேசா கொஞ்சம் பழைய வீடு தான். பாத்துக்கிட்டு என்னமா, நீ அங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறங்கி ஒரு பான் போட்டுட்டா வரும். உடனே நான் வந்து ஆட்டோல வந்து கூட்டிட்டு வந்துருவேன். ஓகே அங்கிள், நான் டைம் கிடைக்கிறப்போ யாழினிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் வீட்டுக்கு. இந்த பாருமா, தப்பா நினைச்சுக்கிடலன்னா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இது வேறயா? சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க. இந்த பாருமா, நீ இங்கிலீஷ்ல இந்த அங்கிள்னு சொல்லது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நான் கிராமத்துக்காரனா, எனக்கு இந்த நல்ல தமிழ்ல பேசதான் பிடிக்கும். பாத்துக்க, நல்லா நீ நல்ல வாய் நிறைய என்ன மாமா மாமான்னு கூப்பிடு. என்ன தேவா? என்னமா தேவா பதில் ஒண்ணும் பேசாம இருக்க? நான் எதுவும் தப்பா சொல்லிவிட்டனும்? இல்ல மாமா, நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. இனி உங்களை அங்கிள்னு நான் சொல்ல மாட்டேன், மாமா மாமான்னு தான் சொல்லுவேன். சரிம்மா, போன என் மொவட்ட கொடுக்கேன். இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி என்கிட்ட ஆனா பூனா 62 அப்படின்னு சொல்லி உதார் விட்டுட்டு இருந்தா, இப்போ சின்ன பொண்ணு குரல் கேட்டோடனே அப்படி பம்மி பதறி போய் நின்னுட்டு இருக்கா. இதுக்கு பேர் தான் நம்ம வடிவேல் அண்ணன் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்படியா தான் இருக்கும். என் பொண்டாட்டிக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் வீக் வீக். என்ன பார்த்து என்ன உமருக்கு நக்கலா இருக்கா? வார் நீலகுட்டி, உனக்கு வாச்ச அடிமைன்னு சொல்லி என்ன போட்டு அடிக்கியா? உன் தைரியத்தை அந்த சின்ன பொண்ணுகிட்ட கொண்டு காட்டு. அவ கூப்பிடுதல்ல, போக வேண்டியதுன்னு. உனக்கு தைரியம் இருந்தா அவட்ட போய் பதில சொல்லு. போறையா போறேன். இன்னைக்கு இந்த நீலாம்பரியா இல்ல அந்த சின்ன பொண்ணானு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சின்ன பொண்ணு, அவ இன்னும் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அவ எங்கேயாவது தேச தெரியாம ஓடி இருப்பா போறா சொல்லி எட்டி சாடி. என் முவட்டை இருக்கடி சாடிக்கிட்டு நிக்க. என்கிட்ட வந்து பதில சொல்லிட்டி. நான் கூப்பிடுதெல்லாம் என் மருமா, அவட்ட பதில சொல்லு. அவ எங்க வருவா? அவ எந்த மூலையில எந்த பொந்துக்குள்ள ஒளிச்சு கிடக்கால தெரியலையே. அடியே, தைரியம் இருந்தா வெளியே வாட்டி. வந்துட்டே, இப்ப என்ன? என் நாத்துவ எதுக்கிட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன? வாரிட்டி, என் மாவா ஒரு புள்ள பூச்சின்னு அவகிட்ட உன் வீரத்தை காணிச்சியா? என்கிட்ட காணிட்டி. இந்த செல்ல தாயிட்ட காணி. என் மருமோ சின்ன பண்ணிட்டு காணிட்டி. பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஆமா, நாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணதோம், நீ தேவையோட பிரச்சனை பண்ணுத. அடியே, நானும் பாத்துட்டே தான் இருக்கேன், பொறுமையோட இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கழுத்து பிடிச்சி தெருல தள்ளி அவளை அசிங்கப்படுத்திருக்க. அம்மா வீட்டுக்கு போ, ஆத்தா வீட்டுக்கு போன்னு அடிச்சு வச்சிருக்க. என்னடி என்ன? இந்த பாரு சின்ன பண்ணு, உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏடி, உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என் நாத்துவுக்காக பேச வந்திருக்கேன். பாரு, ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள வந்து என்ன நடந்துன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளு, நான் பதில சொல்லுவேன். என்னடி வீட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கிடக்க? பேத்தேன்னு வச்சுக்கா, அவள பல்ல அப்படி உந்துரும். வர சின்ன பண்ணு, உன்ட்ட பேசிட்டு இருக்கேன், உன் மாமியா கிட்ட இல்ல. இதை என்ன பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வர சின்ன பண்ணு, வீட்டுக்குள்ள வா, எல்லாரையும் கூட்டிட்டு வா. வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன கேள்வினாலும் கேளு, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். வா வீட்டுக்குள்ள. எவ்வளவு திமிருனா கொழுப்படுத்தவா? நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, ஒரே ஓட்டமா ஓடுதா. மர்மல வா, மர்மல வீட்டுக்குள்ள போய் அந்த நீலாம்பரிய பம்பைய பின்னி எடுத்துருவோம். வா உள்ள. வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாரும் என்ன நடக்க போதோ தெரியலையே. செல்ல தாய் இருக்க கோவத்தை பார்த்தா என்ன நடக்குமா கடவுளே? சொந்தங்களே, பாத்தீங்களா, நாங்க என்னவோ நினைச்சு வந்தோம், இங்க என்ன நடந்திருக்குன்னு. சொந்தங்களே, இங்க என்ன நடந்துச்சு, யாரு நடந்துச்சு ஒண்ணுமே புரியல பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோல இதுக்கான விட தெரியும். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல பாப்போம்.